விவசாயி ஜெபஸ்டின். நம்ம ஒரு 2-3 நாளாக நம்ம கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷனால நம்ம வீடியோ போடல. இப்போ நம்ம வந்து காலையிலே மிளகாய் செடி வயலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு எத்தனாவது நாள் ஆச்சுன்னா 9வது நாள் ஆயிடுச்சு. இப்போ 9வது நாளில் வந்து இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 6வது நாளில் வந்து நம்ம தண்ணி அடைச்சோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி 3 நாள் கழிச்சு 9வது நாள். இப்போ ஈரம் ஓரளவுக்கு காஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம களை தான் வெட்டுதோம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயில் அடிக்க நல்லா காஞ்சனால சீக்கிரம் களை வெட்டணும். நம்ம களை எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் புல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொடி புல்லாக தான் இருக்கும். நல்லா பொடி புல்லாக இருக்குல்ல, இந்த புல்லை வந்து இப்போமே நம்ம வெட்டிடணும். இல்லாட்டாக்கி இந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சையாக இருக்கெல்லாம் உரச்சத்து தான். இது எல்லாமே இப்போ அந்த இது சாப்பிட்றோம், புல் சாப்பிட்றோம். அதுன்னு 2 நாளில் நம்மளுக்கு வளர்ந்துடும். இந்த மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து புல்லே இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பெருகிறமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டுறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நடவுக்கு மட்டும் இருந்து நாற்றுல இருக்க பட்சம் நம்ம வந்து ஓவர் டோஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா செடி. அந்த இதில் வந்து இதில் காஞ்சிட்டு பார்த்தீங்களா, மறுபடியும் இப்போ 2 இலை உள்ளே விட்ருக்கு, நல்ல இலையாக விட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு இலை விட ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆள் விடலை. ஏன்னா ஆள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்மளே தான் வெட்டுறோம். இப்போ பக்கத்து தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி வெட்டி முடித்து உரம் போட்டு தண்ணி அடைக்க போகிறாங்க. நம்ம வந்து இப்போ தான் நம்ம அதுலேருந்து ஒரு 4 நாள் கழித்து தான் நம்ம வந்து நட்டுருந்தோம். ஓகே நண்பர்களே, நம்ம இது வந்து 9வது நாள் வேலை பார்க்கோம். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டினியூவாக டெய்லி நம்ம வந்து வெட்டுற வீடியோ நம்ம எப்படி வெட்டுறோம் என்ன மாதிரிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. நம்ம மிளகாய் செடியில் வந்து நம்ம ஆல்ரெடி நடாமச்சில் வந்து நிறைய செடி நம்ம குதங்கிட்டு கிடக்கு அந்த மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்ன வெட்டி பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்து உங்களுக்கு மேலே நல்லா தழுத்துருக்கான். இந்த நடு கண்டத்தில் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடமச்சில் வந்து சில இது வந்து கொஞ்சம் ஆழமாக வேர் போட்டிருக்கும். நம்ம புடுங்க மச்சில் வந்து இதை வந்து கொஞ்சம் அழுத்தியிருப்பாங்க. இந்த பொசிஷன் வந்து அழுத்தி பிடிங்க. நம்ம புடுங்க மச்சில் நம்ம அழுத்தி தான் நம்ம இழுப்போம். அந்த மாதிரி இழுக்க மச்சில் வந்து இந்த இடத்துல காயப்பட்டதுனால வந்து இதுக்காக உயிர் மட்டும் தான் போகுது, ஆனால் சத்து அதிகமாக போகாது. இது இந்த மாதிரி உங்களுக்கு கிடக்கு. இது வந்து உங்களுக்கு அதிக மகசூல் வராது, இருந்தாலும் போயிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த செடிகள்லாம் நம்ம வந்து இவ்வளவு கிட்ட நம்ம நெருக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் போட்டதுனால தான் இது நமக்கு போயிடுச்சுனாலும் சிலது வந்து இந்த சைட்லேருந்து வரும். சைட்லேருந்து வரம்பு இதை கிள்ளி விட்டுறலாம். அதனால் நிறைய இது போயிடுறதுனால தான் நம்ம கொஞ்சம் கலக்கமாக நெருக்கமாக வச்சுருக்கோம். இனிமேல் வந்து வெட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு கலக்கமாயிடும்.